குக்கு பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ஐயா டிவைன் தினேஷ் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. மொத்தம் 12 ராசிகள்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் திடீர்னு கல்யாண சீக்கிரம் நடக்கும், வேலை கிடைக்காது. இப்ப இந்த 12 ராசிகள்ல பொதுவாக ஒரு ராசிகளுக்கும் என்ன நன்மைகள் என்ன தீமைகள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஐயா. சரி. இப்ப அடுத்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு வந்து என்ன தீமைகள் என்ன நன்மைகள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ ரிஷபம்னாவே இதோடைய சிம்பிள் என்ன? காளமாடு. இந்த காளமாடு நம்ம வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், நம்ம ஜென்ரலாக இப்போ மாடை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? முட்டை வரும். முட்டை எப்பவுமே முட்டை வராது. நம்ம போய் ஏன்னா சீன முட்டை வரும். ஆனால் எப்பவுமே நீங்கள் எங்கன்னா தூரத்தை பார்த்தா நம்ம மக்கள் அசை போட்டுனே இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டுனே இருக்கும், அசை போட்டுட்டே இருக்கும். இப்போ நீங்கள் யாருன்னா ரிஷபம் ஆள் யாருன்னா பார்த்தோன்னா நீங்கள் ரிஷபம் இப்போ நாங்கள் ஜாதகம் வருது கண்டுபிடிக்கலாம். ஜாதகம் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஒரு கூட்டம் போகிறீங்க, ஒரு 10-20 பேர் உக்காண்டுருக்காங்க, யாருன்னா ஒருத்தர் அசை போட்டுக்குன்னே இருப்பாங்க. அது மோஸ்ட்லி ரிஷப ராசியே லக்னமாக வரும். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் ரிஷபம். ஈஸியாக அசை போடுறதுல 2-3 ராசி இருக்குது. அது அதிகமாக அசை போடுறது யாருன்னா ரிஷபம். ஆனால் இதே ரிஷபம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட்டு முட்டை வரணும், நீங்கள் போய் சீண்டிட்டீங்கன்னா சிங்கம் வந்தால் கூட அடித்து தூக்கிடும். இப்போ ஜல்லிக்கட்டில் நீங்கள் விட்டீங்கன்னா 100 பேர் இருந்தால் கூட பந்தாடிடும். ரிஷபகாரங்களும் அதே மாதிரி தான். அதான் நேரம் வரும்போது பொங்கி எழுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமாம். பிரச்சனைன்னு வந்துட்டா சும்மா தானே உக்காண்டிருக்கான்னு சீண்டிட்டிங்கன்னா சோழி முடிச்சு விட்டுருவாங்க. இது தீமை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காளமாடு ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். ஜல்லிக்கட்டுக்கு வண்டி மாடு இழுக்க வச்சுக்கலாம். இப்போ காரு பைக் வந்து அப்போ வண்டி மாடு வச்சுதான். ரிஷபராசிக்காரங்க அந்த மாதிரி தான். எங்கே மாட்டிப்பாங்கன்னா அந்த குடும்ப சுமை சுமக்கத்தில் ரிஷபராசிக்காரங்கன்னு அடிச்சுக்க ஆள் இல்லை. வீட்டில் இருக்க பாரமெல்லாம் வாண்டடாக எடுத்து மேலே ஏற்றிப்பாங்க. அதில் நல்ல விஷயம் தான், குடும்ப பாரம் சுமத்து நல்ல விஷயம். ஆனால் பார்த்து கரெக்டாக பக்குவமாக சுமந்தாங்கன்னா அவங்க லைஃபும் ஸ்வீட்டாக போகும். இப்போ இவங்களுக்குலாம் என்ன தொழில் செஞ்சா இல்லை என்ன வேலைகள் செஞ்சால் இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்? இது வந்து ஜென்ரலாக சுக்கிரன் வீடு. ஸோ இவங்க வந்து எப்படின்னா இவங்க முகமே அழகாக இருக்கும். உடல் உறுப்புகள்லேயே மெடிக்கல் அசதி சொல்கிறேன், இது வந்து உடல் உறுப்புகளில் முகம் வரும். ரிஷபராசி ஜென்ரலாக அழகாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, முகமே லட்சணமாக கலையாக அழகாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரிலாம் சூப்பராக இருக்கும். ஃபேஷன், ட்ரெஸ்ஸு சம்மந்தமாக, லக்ஸுரி சம்மந்தமாக நிறைய பேர் பேங்கிங்கில் இருப்பாங்க. எக்கச்சக்க பேர் பேங்கிங்கில் இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ ஐடி துறை, அதாவது ஏசி ரூமில் இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஆனால் ஏசி ரூமுள்ள கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியாக இருக்கிற தொழில்கள் இவங்க சூப்பராக வேலை செய்யும். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்க்குறேன்? திருமணம் இவங்களுக்கு எப்படின்னா அதான் எப்பவுமே ஒரு பூட்டுனா சாவி, பூட்டுக்கும் சாவிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது 2 தான் சேர்த்த முடியும். அதே மாதிரி தான் இவங்க வந்து சொன்ன அமைதி, அழகு. ஆனால் இவங்களுக்கு வர ஒய்ஃபு ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு 7ஆம் வீடு செவ்வாய். இது விருச்சகம் இருக்கிற ராசிக்கு என்ன சொன்னீங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க, கொடூரம் வரவங்க சாஃப்டா இருப்பாங்க. ஆமா ஆமா. இதுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இதுல கொடூரம் இல்ல, அவங்க டென்ஷன் பார்ட்டியா இருப்பாங்க, வரவங்க வந்து சாந்தப்படுத்துவாங்க. இப்ப இன்னொரு இவங்க எப்படின்னா இவங்க சாந்தமா இருப்பாங்க, வரவங்க டென்ஷனா இருப்பாங்க. இவங்க இப்ப நம்ம வீட்டுல பாப்போம், ஒண்ணு அப்பா டென்ஷன் ஆகுற, அம்மா சாப்பிடணும். சில பேர் வீட்டுல அம்மா பயங்கரமா இருப்பாங்க, அப்பா சாப்பிடணும். அந்த மாதிரிதான் அமையும். அப்பதான் வண்டி ஓடும். 2 பேரும் ஷார்ட் டெம்பர்னு சொல்லி முடிச்சது. உங்களுக்கு உடல் நல்லா இப்போ அதான் என்ன உங்களுக்கு பெரிய வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கா இல்லை சீராக போகும்? சரி, அது யாருக்குமே பெரிய வியாதி சிறிய வயதுன்னு இல்லாம எல்லாருக்கும் ஜென்ரலாக இந்த மாதிரி விஷயங்கள்ல வியாதி வரும். அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னாவே பாதியில் முக்கால்வாசி இஷ்யூ சால்ட். மற்ற இதுக்கு மீறி அவங்களுக்கு ஏதோ வியாதி வருதுன்னா அது ஜாதகம் தான் பார்க்கணும். மற்ற கிரகங்கள் என்ன நிலையில் இருக்கு. இவங்க வந்து சுக்கிரன் வீடுன்னு சொன்னதுனால அசையம் அதிகமாக போடுவாங்கன்னா எதுவும் அசையா போடுவாங்கன்னா நிறைய சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுனே இருப்பாங்க. அப்போ ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டா என்ன வரும்? கண்டிப்பாக கொழுப்பு சேரும். இவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டயபெட்டிஸ் ட்ரிகர் ஆகிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு டயபெட்டிஸ். இவங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரங்க ஸ்வீட்டு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ், ஆயில் பொருள், சமோசா, அதாவது லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு வாக் பண்ணிருந்தோம்னா டீ கடையை பார்த்தா ஒரு பஜ்ஜியில் கை வைப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால இந்த ஃபுட்டு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா டயபெட்டிஸ் ட்ரிகர் ஆகும். இவங்களுக்கு 6ஆம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா பால் உறுப்பு வரும், இல்லை யூரினரி ஏரியா வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அதிகமாக இவங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமாம். ஏன்னா இப்போ டயபெட்டிஸோ இல்லை எந்த நோய் வந்தாலும் ஒரு உடல் பாகத்தை பாதிக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு அதிகமாக எங்கே பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இவங்க எந்த இறைவனை வழிபட்டா இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? இறைவனை இப்போ இந்த வீட்டுக்கு, இந்த ரிஷபம்ன்ற வீட்டுக்கு அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. சரி, இவங்களுக்கு வந்து அந்த மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை
சுக்கிர ஹோரையில் போயிட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது.